வாகன புகை தொடர்பில் கவனம் செலுத்த தவறிய போலீசார் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. இரண்டாவது நாளாக தொடரும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் உணவு தவிர்ப்பு போராட்டம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். கொழும்பில் உள்ள நீர்நிலையில் உயிரிழந்துள்ள உயிரினங்கள் ஆபத்து குறித்து தீவிர விசாரணை. வவுனியாவில் உளுந்து செய்கை முற்றாக அழிவு, விவசாயிகள் கவலை. டொனால்ட் ட்ரம்புக்கு அஞ்சிய புடின் முற்றுப்பெறப் போகும் 9 வருடகால போர். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளராக முன்னாள் செய்தி தொகுப்பாளர் நியமனம். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். போக்குவரத்து சட்டத்திற்கு பொருந்தாத உபகரணங்களை அகற்ற நடவடிக்கை எடுத்த போலீசார் வாகன புகை பிரச்சினை தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை என காற்று உமிழ்வு நிதியத்தின் இயக்குநர் தாசுன் கமகே கவலை வெளியிட்டுள்ளார். மேலும் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகளில் சுமார் 50% கடந்த ஆண்டு புகை சோதனையில் தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். செய்தியாளருக்கு அளித்த ஊடக அறிக்கையிலே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கை போக்குவரத்து சபைக்கு அதிகமான செலவில் புகை சோதனை உபகரணங்கள் வழங்கப்பட்ட சூழலில் அரசாங்க பேருந்துகள் புகை சோதனையில் தோல்வியடைந்துள்ளன. வாகனங்கள் வெளியிடும் தீங்கு விளைவிக்கும் புகையால் முதலில் பாதிக்கப்படுபவர்கள் வாகன சோதனையில் ஈடுபடும் போலீஸ் அதிகாரிகளே. சாலை போக்குவரத்து சட்டத்திற்கு பொருந்தாத உபகரணங்களை அகற்ற நடவடிக்கை எடுத்த போதிலும் வாகன புகை பிரச்சினையில் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை என்பது இது எடுத்துக்காட்டுகின்றது. இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 7.6 மில்லியன் வாகனங்கள் புகை சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றது. அவற்றில் 1 மில்லியனுக்கு அதிகமான வாகனங்கள் முதல் சுற்றில் தோல்வியடைந்துள்ளது. மேலும் கடந்த ஆண்டு புகை சோதனையில் தோல்வியடைந்ததால் 225 வாகனங்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை டீசல் வாகனங்கள் எனவும் அவர் இதன்பொழுது மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க வேண்டும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். உக்ரைன் போர் மற்றும் எரிசக்தி விலை பிரச்சினைகள் குறித்து ட்ரம்ப் தனது புதிய நிர்வாகத்தின் முதல் 5 நாட்களில் எடுத்துரைத்த பிரச்சினைகள் குறித்து அதன்போது பேச வேண்டும் என புடின் மேலும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் பொருளாதாரத்தில் மீண்டும் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொருளாதார தடைகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி முடிவுகளை எடுப்பார் என்று தான் எதிர்பார்க்கவில்லை என்றும் ரஷ்ய ஜனாதிபதி புடின் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை தடுக்கும் 2022 ஆணையை ரத்து செய்யுமாறு உக்ரைன் ஜனாதிபதிக்கு மேற்கு நாடுகள் அழுத்தம் கொடுத்திருக்காவிட்டால் அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வாய்ப்பு கிடைத்திருக்காது என்றும் புடின் இதன்பொழுது மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் 2வது முறையாக பதவியேற்ற ட்ரம்ப் புடினை சந்திக்க விரும்புவதாகவும் உக்ரைன் போருக்கு முன்கூட்டியே முடிவு காண விரும்புவதாகவும் தெரிவித்திருந்தார். அத்தோடு அவ்வாறான பேச்சுவார்த்தைகளுக்கு ரஷ்யா வரவில்லை என்றால் மீண்டும் கடுமையான பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் ரஷ்ய ஜனாதிபதியின் இந்த பதிலானது உக்ரைனில் நடந்த போர் காரணமாக மேற்கத்திய தலைவர்களுடன் 3 ஆண்டுகளாக உயர்மட்ட தொடர்பு இல்லாத நிலையில் ட்ரம்புடன் முன்கூட்டியே உச்சி மாநாட்டை நடத்த ரஷ்யா ஆர்வமாக உள்ளது என்பதற்கான வலுவான அறிகுறி என மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 9 பேருக்கு விதிக்கப்பட்டுள்ள வகுப்பு தடைகளை நீக்க வேண்டும் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து மாணவ ஒன்றிய பிரதிநிதிகள் முன்னெடுத்த உணவு தவிர்ப்பு போராட்டம் 2வது நாளாகவும் தொடர்கின்றது. பல்கலைக்கழக முன்றலில் நேற்றைய தினம் மாணவ ஒன்றிய பிரதிநிதிகள் போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். கடந்த மே மாதம் விஞ்ஞான பீட மாணவர்களின் கற்றல் மண்டபத்தில் மாணவர்கள் கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த வேளை மாணவர்களை மண்டபத்தினுள் வைத்து விரிவுரையாளர் ஒருவர் பூட்டிய வேளை விஞ்ஞான பீட மாணவர் ஒன்றிய தலைவர் மண்டப கதவினை திறந்து மாணவர்களை வெளியேற்றியுள்ளார். கதவின் பூட்டை உடைத்தே திறந்ததாக குற்றம் சாட்டி அவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பல்கலைக்கழகத்தினுள் இருந்து 5 கல்லாசனங்களை உடைத்தெறிந்தமை தொடர்பில் கலைப்பீட பீடாதிபதியிடம் கேள்வி எழுப்பிய மாணவர்கள் 5 வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக சட்டவிரோத நிறுவனங்களுக்கு பணம் வழங்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் காமினி செனரத்யாப்பா தெரிவித்துள்ளார்.
2023 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2024 ஆண்டில் மோசடி செய்பவர்களுக்கு பணம் கொடுக்கும் சம்பவங்களில் 27% அதிகரிப்பு காணப்படுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். 2023 ஆண்டில் வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக சட்டவிரோத நிறுவனங்களுக்கு பணம் செலுத்துவது தொடர்பாக 3675 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் இது 2024 ஆண்டில் 4658 முறைப்பாடுகளாக அதிகரித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி 2024 ஆண்டில் குறித்த மோசடிகள் தொடர்பாக 132 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதிபொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். மேலும் உரிமம் பெற்ற 14 நிறுவனங்களின் உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டில் 15 சுற்றிவளைப்புகள் நடாத்தப்பட்டு 132 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் உரிமம் பெற்ற 14 நிறுவனங்களின் உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்காக 2024 ஆண்டில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் 900 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் 2023 ஆண்டில் 182 வழக்குகள் மட்டுமே மேற்கொள்ள முடிந்துள்ளன எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக உளுந்து செய்கை முற்றாக அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். தெற்கு ஆசியாவை பூர்வீகமாக கொண்டது உளுந்து செய்கை என்றும் இலங்கையில் விளைவிக்கப்படும் தானியங்களில் உளுந்து மிக முக்கியமானது எனவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். இதன்படி குறித்த உளுந்து செய்கையானது வடக்கில் அதிகமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் அதற்கான கேள்வியானது அதிகமாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் கடன்பட்டும் நகைகளை அடைவு வைத்தும் செட்டிக்குளம், ஓமந்தை, பாவற்குளம், சூடுவந்தபிளவு, நெடுங்கேணி, சிப்பிக்குளம், பரநாட்டாங்கல் என பல பகுதிகளிலும் உளுந்து செய்கையில் விவசாயிகள் ஆர்வத்துடன் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் 2024 தொடக்கம் 2025 ஆண்டு காலப்பகுதியில் பெரும்போகத்தில் 5650 ஹெக்டேர் அளவில் வவுனியாவில் உளுந்து செய்கை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினாலும் நோய் தாக்கத்தினாலும் இம்முறை உளுந்து செய்கையாளர்கள் பலர் பாதிப்படைந்துள்ளதுடன் பயிர் செய்கைக்கும் செலவு செய்த பணத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் உள்ளதாகவும் கவலை வெளியிட்டுள்ளனர். உளுந்து அறுவடைக்கு தயாராக இருந்த வேளை வவுனியாவில் தொடர்ச்சியாக கனமழை பெய்தமையினால் உளுந்து செடிகளிலே முளைத்துவிட்டது எனவும் இதனால் அதனை அறுவடை செய்ய முடியாத நிலையில் தமது செலவினத்தை கூட மீளப் பெற முடியாதவாறு விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். உளுந்து 100% அழிவடைந்துள்ள நிலையில் தமக்கான நஷ்ட ஈட்டை அரசாங்கம் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாள் பாக்ஸ் செய்தி தொகுப்பாளரான பீட்டர் ஹெக்சேத் அமெரிக்காவின் புதிய பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் அவரது நியமனத்திற்காக நடைபெற்ற செனட் வாக்கெடுப்பில் ஹெக்சேக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தலா 50 வாக்குகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் ஹெக்சேத்துக்கு ஆதரவாக வாக்களித்ததன் காரணமாகவே அவர் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பால் குறித்த பதவிக்கு பீட்டர் ஹெக்சேத்தை முன்னிறுத்துவது குறித்து ஆரம்பம் முதலே பல சர்ச்சையான சூழல் நிலவி வந்துள்ளது. இந்த நிலையில் பீட்டர் ஹெக்சேத் அமெரிக்க பாதுகாப்பு படையின் முன்னாள் உறுப்பினராக இருந்துள்ளதோடு பென்டகன் போன்ற ஒரு பெரிய அமைப்பை வழிநடத்த தகுதியற்றவர் என்று பல ராணுவ நிபுணர்களால் விமர்சிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.